சமைக்கிறாங்களா? எல்லாம் ஒரு காலத்துல சமைச்சு சமைச்சு தட்டத்துல போட்டாளுவோம். இப்ப பூரா சமைச்சு சமைச்சு நெட்ல போடுறாளுவோம். அது உண்மை. ஆரப்பாரு நெட்ல செல்போன்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மம்மி சமையல், அம்மி சமையல், ராதா சமையல், குக்கி சமையல், கிங்ஸ் சமையல், அடுத்தது இன்னொரு சமையல் வரல, கிராமத்து பட்டதாரி சமையல், அவனை என்னை போட்டு கொலையா கொண்டு எடுத்துட்டு இருக்கிற சமையல் வீடியோ போடலாம். போடுங்க. அது ஒன்று தான் குறைச்சி போட்டு முதல்ல போட சொல்லிடுறேன் அவனை. ஆமா, அதையும் போட்டு அவன் சேனல்ல முதல்ல போட்டுருவேன். என்ற சேனல் மானிட்டைஸ் ஆகி மானங்கட்டு போய் கிடக்கு. இது என்ன பரவாயில்ல, அன்னைக்கு என் முண்டாட்டி ரசம் வச்சான். சரி, சூப்பரா இருந்துச்சு. என்னடி ரசம்னே? நவரசம் அப்படின்னா. நவரசம்? அடாடா, மிளகு ரசம் கேள்விப்பட்டிருக்கோம், பூண்டு ரசம் கேள்விப்பட்டிருக்கோம், தக்காளி ரசம் கேள்விப்பட்டிருக்கோம், பச்சைப்புளி ரசம் கொங்கு நாட்டுக்கே ஃபேமஸ். இது என்னடி நவரசம்னு? ஒன்றும் இல்லை, 9 வீட்டில் ஓசி வாங்கி ஊற்றிருக்கேன் அப்படின்னா. அதையும் சாப்பிட்டு நான் இங்கே வந்து மேடையில் உட்காந்து ரசம் காட்டி தான் நினைப்பது. அன்னைக்கு சாப்பிடலாம்னு குச்சி ரசத்தை கொண்டாந்து ஊத்துனா சாப்பிட்டு இருந்த கிட்ட வந்து நீ எல்லாம் மனுஷனானு, எல்லாம் புருஷனானு, எல்லாம் ஆம்பளையானா. இப்படி திரும்பி பார்த்த 2 பையன் மாணிக்க மாட்டு இருக்குது. என்னெல்லாம் கேட்குற ஆம்பளையான்னு அப்படின்னு. நான் வச்ச ரசத்தை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி விட்டு எனக்கு 5000 லைக்ஸ் வந்திருக்குது, 200 ஷேருக்கு வந்திருக்குது. கட்டண வருஷம் நீ லைக் பண்ணியான்னா. நான் சொன்னேன், அவன் 5000 பேர் கண்ணில் பார்த்தவன், நான் தான் தின்னவன். என்ன லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நடுவர் அவர்களே, அது எதுக்குங்க இந்த பெருமை? நடுவர் அவர்களே, செல்போனும் சரி, சின்னத்திரையும் சரி, வண்ணச்சரையும் சரி, டிவியும் சரி, மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் கண்டுபிடிச்சதுங்க. ஆனால் இன்னைக்கு சங்கடத்தை தான் கொடுத்துட்டு இருக்குதுங்க. எல்லாரும் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. காத்தா எழுந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ். முத்துமாரி அம்மன். இன்னைக்கு ஒரு நாடகத்தில் ஒருத்திக்கு புருஷனா நடிக்கிறோம், நாளைக்கு ஒரு நாடகத்தில் அவளுக்கு அப்பனா நடிக்கிறோம். கூத்தாடிக்கு பண்ணுற வேலையை குடும்ப பொம்பளை பண்ணலாமா? அதை ரீல்ஸ் போட்டுவிட்டா அதை 5000 பேர் பார்த்து 50000 பேர் ஷேர் பண்ணுறானே. நம் குடும்ப பெண்ணினுடைய அழகை கண்டவன் பார்த்து ரசிக்கிறதா இன்னைக்கு செல்போன் வேலை பண்ணிட்டு இருக்கிறது. நடுவர்களே, இன்னொன்று சொல்கிறேனுங்க, சும்மா ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பச்சை கலரில் டிபி வச்சுட்டா விவசாயம் காப்போம். காத்துலாமா விவசாயத்தை? என்ன பண்ணோன்னு நாம் இறங்கி பாடுபடணும். இன்னைக்கு விவசாயம் பண்ணுற பையனுக்கு பொண்ணு இல்லை, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று ஒரு ஆடியோ வந்திருக்குது பாருங்க. பிள்ளை பெத்தவ பையனை பெத்தவ கேட்குறா, பிள்ளை பெத்தவா பையனுக்கு எத்தனை ஏக்கரா பூமிங்க? பையனுக்கு 3 ஏக்கரா பூமிங்க. நான் மாட்டாஸ்பத்திரி டாக்டருங்க, 2 பசங்களுங்க, பையன் 1.25 லட்சம் சம்பளம் வாங்குறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து மொத்தம் 3 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுங்க, அது பையனுக்கு வேணுங்க, பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் போட்டு கட்டி கொடுப்போமுங்க, ஆனால் 10 ஏக்கரா பூமி வேணுங்க. எதுக்கு? இல்லை 10 தான் வந்தது. 10 தான் வந்தது. அது நீ சொல்கிறது தாராவரம், இது நேற்று கரூர். இந்த ஆடி ஒன்றும் கேட்கலையே, கேளு, வைரலாக ஓடுது. 10 ஏக்கரா பூமி எதுக்கு அவன் கேட்குற? திருப்பி நீ 10 ஏக்கரா பூமிக்காரனுக்கு பையனை கட்டி கொடுத்தா அப்போ அவன் 10 ஏக்கரா பூமி இருக்கிற பிள்ளை எதிர்பார்க்க மாட்டானா? என்னங்க இன்னைக்கெல்லாம் திருமணம் என்பது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களுங்க. என்ன காரணம்? என்ன? செல்போன்ல மேட்ரிமோனி எதிர்பார்ப்பு. 7 கோடி, 10 கோடி, 15 கோடி. அட சண்டாளம் கூட்டமே செத்தாவே 2 கோடி தான்டா. அட எதுக்கு நீ 7 கோடி 10 கோடி போற? இன்னைக்கு செல்போன்ல ஃபேஸ்புக்கில் அழகா காட்டிடுற படத்தை அங்கே போய் பார்த்தா 500 சந்தையில் இட்லி விற்கிறவளாட்டு இருக்கிறான். எல்லாம் மார்பிங்கு, ரோப்பிங்கு, டைட்டிங்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய பாரம்பரியத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் சாதனத்தினால தான் குடும்பத்தில் எந்த காலத்திலும் நிம்மதி இல்லை என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு வாய்ப்பு தந்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.